ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் நம்மளாம் இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்னையா இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரணும். ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 70 வருஷம் மேல்பட்டு ஆயிடுச்சு. அந்த அவ்வளோ நாள் ஆகியும் இன்னமும் அந்த கொத்தடிமைன்ற அடிமைப்படுத்தி ஒருத்தரை வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட வந்து வந்துகிட்டே இருக்குல்ல. அதை பற்றி பேச போகிறோம். ஏன்னா சமீபத்தில் வந்து பல்லாவரம் கருணாநிதியோட மகன் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினரோட மருமகள் செஞ்ச கொடூரமான செயல். அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்மணி வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 நிமிஷம் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த 6 நிமிஷம் வாக்குமூலத்தில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே கொலை நடுங்கி போச்சு. என்னையா இப்படியா கொடுமைப்படுத்திருக்கீங்க, இந்த மாதிரிலாம் செய்வீங்களா, என்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படிலாம் செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு தான் பேச போகணும். இது வரைக்கும் நம்ம வந்து அரசியலை பற்றி எதுவுமே விமர்சனம் பண்ணலை. இருந்தாலும் நம்ம ஏன் இப்போ வந்து பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு பெண்மணிக்கு இவ்வளவு கொடுமையான செயல் நடந்திருக்கு. அந்த கொடுமை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பேச போகிறோம். மறக்காமல் வந்து ஜிஎம்எஸ் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தமிழ்நாட்டில் வந்து பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மகன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் மாதம் முடிச்சுட்டு ஒரு பெண்மணியை வந்து வேலைக்கு வந்து வைக்கிறாங்க. ஏஜென்ட் மூலிமா வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த ஏஜென்ட் மூலிமா வேலைக்கு வச்சுக்கிட்டு போனத்தில் 2 நாளுக்கு அப்புறம் 2 நாள் இருந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கொடுமைப்பட்டிருக்காங்க. இந்த பெண்மணி வந்து 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. மெச்சூரிட்டி ஒன்றும் ஆகலை. 18 வயசு தான் ஆகுது. 18 வயசுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்த்துட்டாங்க. வேலை செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிற பணிகளை வந்து செய்யணும், ரெகுலராக வந்து பணி வந்து செய்யணும், உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து வேலைக்கு செய்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து +2 தான் முடிச்சிருக்காங்க. வீட்டு வேலை முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும். ஆனால் இருந்தாலும் அவங்களோட குடும்ப காலத்து சூழ்நிலை காரணமாக அப்பா இல்லை, அம்மாவோட வளர்ப்பில் தான் இருக்கிறாங்க. அப்பா தம்பி ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பண உதவி கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா. அந்த உதவியை வந்து கிட்டத்தட்ட நம்ம எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த எண்ணத்தில் வந்து பணிக்கு வந்து 12வது முடித்த உடனே வேலைக்கு போய் சேர்றாங்க. அந்த வேலைக்கு போய் சேர்ந்த நாள் முதல் இன்னி வரைக்கும் ₹1 கூட வந்து எனக்கு பணமோ உதவியோ எதுவுமே தரல. நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளமும் எதுவுமே கொடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் என்னை வந்து ரொம்ப கொடுமை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டியில் வச்சுருக்காங்க. அந்த பேட்டியில் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வருங்க. எந்த மனுஷனாக இருந்தாலும் அந்த பெண் சொல்கிற விஷயத்தை பார்த்து கேட்கும்போது கண்ணில் வந்து தண்ணி வருங்க. உனக்கு வந்து ஒரு முடியல, உடம்பு முடியாத வேலை செய்ய முடியல அப்படின்னா அந்த பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகா பொடி இருக்குல்ல, மிளகா பொடி கரைச்சிட்டு குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்துவாங்களாம். அந்த கொடுமைப்படுத்திட்டு என்னால் முடியலக்கா, என்னை விட்டுருங்கக்கா, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்கக்கா, நான் மேலே பண்ண மாட்டேங்க, என்னை விட்டுருங்கக்கா, நான் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாண்டு பாத்திரத்தில் வந்து கையெழுத்தில் இது பண்ணி அக்ரிமெண்ட் வந்து சைன் போட்டு அக்ரிமெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அக்ரிமெண்ட் சைன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு எம்எல்ஏவோட மருமக, நான் சொன்ன எவனுமே வந்து உங்களுக்கு வந்து கேள்வி கேட்க முடியாது, நான் வந்து உன்னை வந்து தவறான சித்தரிச்சிருவேன். என்ன சித்தரிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்ணோட கருப்பு இருக்குன்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா உன்னை வந்து கன்சீவாக இருந்தாங்க, கர்ப்ப கவியை வந்து கலைச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதுக்கெல்லாம் போலியான டாக்டரை வந்து கண்டுபிடிச்சி உனக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து ஊர் முன்னாடி வந்து உங்களோட மானத்தை வந்து வாங்கிடுவேன். அதே மாதிரி தம்பி வந்து ஸ்கூல் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாரி விட்டு அடித்து கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விட்டு அந்த பெண்ணை வந்து கொத்தடிமை மேலே சித்திரவதைக்கு மேலே சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காயம் இருக்குது, இங்கே காயம் இருக்குது, கையில் எல்லாம் காய் இருக்குது, ரத்தக்கரை இருக்குது. அந்த மாதிரிலாம் பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பெண்ணை சொல்லும் போது. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு மேலே வந்து மிதித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து இந்த விஷயம் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இது வரைக்கும் தமிழ்நாட்டில். இப்போ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் இன்னும் நிறைய விஷயம் வந்து வெளி உலகத்தில் தெரியாமல் இருக்குது, வெளி உலகத்தில். ஏன்னா இந்த பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் இந்த வெளியே வந்துட்டு இந்த பெண்ணை வந்து கேஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த கேஸே எடுக்காமல் 2 நாள் இழுக்கடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சியோட எம்எல்ஏன்றனால கேஸை வாங்காமல் கேஸை வந்து இழுக்கடிச்சிட்டே சுற்றி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக இந்த மீடியாவில் வந்து பரவுறதுனால அதுக்கப்புறம் கேஸ் உடனே எடுத்து அந்த கேஸ் வழக்கு பதிவு பண்ணுறேன், வழக்கு வந்து கைது பண்ணுவேன், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பெண் வந்து ஆல்ரெடி கண்ணீர் மலக்க அந்த எவிடன்ஸோடு வந்து அவங்க எழுத்துப்பூர்வமாக வந்து கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் வந்து பதிவு பண்ணாமல் அவங்கள வந்து ரொம்ப அழைக்க விட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த காட்சியில் பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னையா ஒரு பெண் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கு வந்து காப்பாற்றுங்க, அவங்கள வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்கன்னா நம்மளோட
போலீஸ் தரப்பில் நம்மளோட இதில் வந்து காவல்துறை தரப்புலேருந்து கண்டிப்பாக காவல்துறை வந்து எவ்வளோ முன்னேற்றம் போயிட்டுருக்கு, எவ்வளோ நன்மைகள் செஞ்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மேன் இருக்கிறனால வந்து ஒரு இதனால அவங்க மேலே கேஸே எடுக்காமல் இந்த மாதிரி விஷயம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னையா இப்படிலாம் நடக்கிறாங்களே, நம்ம போலீஸ் காவல்துறை இப்படி நடக்குதா அப்படின்றத சொல்ல வருது. அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற நிலைமையில் தான் நாம் இது பார்க்குற நிலைமையில் இருக்காங்க. என்னன்னு தெரியல, இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பிஹேவியர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல வரணும். இதேமாரி இந்த விஷயம் வந்து ஏன் வந்து இப்போ பேசுகிறாங்க வைரல் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக நீதி கிடைக்கணும். ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு நிறையா இருக்கிறனால இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. எந்த அரசியல் இது கோர்ட்டு கேஸை போட்டாலும் மீறிட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து நாளும் ஜாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பெண் வந்து அடிமைப்படுத்தி அந்த சித்திரவதை பண்ண அனுபவிச்சுட்டு வந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்காம போயிடும் அப்படின்றதுக்காக தான் நாம் வந்து இந்த விஷயத்தை நாமளும் எடுத்து இந்த விஷயத்தை நம்ம பேசணும், மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு என்ன முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த விஷயத்தை எடுத்து பேசுங்க. பேசுனா தான் நாட்டில் இப்படி நடக்குதா, இந்த மாதிரி கொத்தடிமைகளுக்கு நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு தெரிய வரும். அதே மாதிரி இதெல்லாமல் நிறைய கொத்தடிமைகள் வந்து நிறைய பேர் யாருன்னா இருந்தாலும் அவங்கள வந்து மீட்க முடியும். மீட்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறோம். மறக்காமல் உங்கள் மேலான கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்கன்னு கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.